சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். 1996-2001 காலகட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்கு இருந்து வந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். $3.92 கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் துரைமுருகனை விடுவித்த வேலூர் நீதிமன்ற உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிராக வழக்கை ரத்து செய்த வேலூர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் வேலூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 1996 முதல் 2001 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 3.92 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் 2002 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி, மகன் மற்றும் மருமகள் மற்றும் சகோதரர் ஆகியோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் கடந்த 2007 ஆண்டு வழக்கில் இருந்து அனைவரையும் விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கின் இறுதி விசாரணை கடந்த ஜனவரி மாதம் நீதிபதி வேல்முருகன் முன்பாக இறுதி விசாரணை கொண்டது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கினர் வழக்கு தொடர்பாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் குற்றப்பத்திரிகையை விளக்கியும் வாதங்களை முன்வைத்தார். அதே போன்று துரைமுருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் சொத்துக்கள் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் மூலமாக சேர்ந்தவன லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை எனவும், எனவே இந்த வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் தீர்ப்பை தேதி விதிப்படாமல் தள்ளி வைத்திருந்த நீதிபதி வேல்முருகன் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று அளித்தார். அதில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறுஆய்வு மனுவை ஏற்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர், அவரது சகோதரர் உள்ளிட்டோரை விடுவித்து பிறப்பித்த வேலூர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்தார். மேலும் வழக்கின் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து சாட்சி விசாரணை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி 1996 மற்றும் 2001 ஆண்டு காலகட்டத்தில் இந்த வழக்கு சேர்த்ததாக உள்ளதாகவும் வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.